ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு செய்ய நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டாக எடுத்து அதை நாரெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி மோர் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது வாழைத்தண்டு நிறம் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு சேர்த்தும் செய்யலாம். சேர்த்துட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டை இது கூட சேர்த்துருங்க. கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 4 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன். கூடவே மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், பருப்பு தண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கரண்டி வச்சே லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விடும்போதே அந்த பருப்பு ஓரளவுக்கு மசிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ரொம்ப போட்டு மசிக்க வேண்டாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்து பொரிய விடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய பருப்பு தண்டை சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிலையும் இருக்குங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்காக இந்த கன்சிஸ்டன்சியில் எடுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு சைடிஷாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.